सहनौ भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांतिः। ओम गणेशाय नमः। ओम सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। ओम समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्पराम्। உங்கள் இதயங்களில் உறைந்திருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாம் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்ற இந்த தர்மத்திற்கு பெயர் சனாதன தர்மம். அதை நாளாவட்டத்தில் ஹிந்து மதம் அப்படின்னு பெயர் மருவி வந்தது. எப்படி மருவி வந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மேற்கத்தியவர்கள் இந்தியாவின் மீது படையெடுக்கும் பொழுது சிந்து நதிக்கு இந்த பக்கம் வாழ்ந்த மக்களின் அந்த கலாச்சாரத்தை சிந்துன்னு வாயில் நுழையாததுனால இந்து இந்துன்னு சொல்லி அப்போது சிந்து சமவெளிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் கடைப்பிடிக்கக்கூடிய அந்த கலாச்சார வழிமுறைக்கு ஹிந்து கலாச்சாரம் அப்படின்னு பேர் வர கடைசியில் அது மற்ற மதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ஹிந்து மதம் அப்படின்னு பெயர் பெற்றது. இப்போ நாமெல்லாம் ஹிந்துக்கள். மேற்கத்தியவர்களின் கண்ணோட்டத்தில் நாமெல்லாம் ஹிந்துக்கள். ஆக்சுவலி ஹிந்துனாக்கா அடுத்தவர்களின் துன்பத்தை தாங்கிக் கொள்ளாதவன் ஹிந்து. அந்த ஹிந்துங்கிற சொல்லுக்கு சமஸ்கிருதம் சொல்லக்கூடிய மீனிங் அடுத்தவர்களின் துன்பத்தை தாங்கிக் கொள்ளாதவன். இந்து மதத்தின் தூண்கள் என்ன, எந்த தூணில் இந்த ஹிந்து மதம் இருக்குன்னு கேட்டால் நமக்கெல்லாம் தெரியும். 4 தூண்கள், 4 வேதங்கள். அப்பப்போ கேள்வி கேட்பேன், ஒன் வேர்ட் ஆன்சர் தான். ஓகே. 4 வேதங்களின் பெயர் ஓகே. இந்த 4 வேதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வேதத்தையுமே 2ஆக பிரிக்கப்படுறது. பூர்வ பாகம், உத்தர பாகம். பூர்வ பாகம்னா ஃபஸ்ட்டு ஹாஃப், உத்தர பாகம்னா செகண்ட் ஹாஃப். வேதத்தை 2ஆக பிரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஹாஃப் பூர்வ பாகம், செகண்ட் ஹாஃப் உத்தர பாகம். இந்த பூர்வ பாகம் முழுக்க முழுக்க கர்மகாண்டம். இதெல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் A to Z வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ஹிந்து மதம்ங்கிற பேர் எப்படி வந்தது, ஹிந்து மதத்துக்கு தூண்கள் என்ன, இதெல்லாம் வரிசையாக கொண்டு போயிட்டுருக்குறோம். ஏன்னா நம்முடைய சனாதன தர்மங்கிறது திடீர்னு வந்த ஒரு விஷயம் இல்லை, யாரோ ஒரு மனுஷனால் எழுதப்பட்டது இல்லை. இது அபௌருஷேயம்னு சொல்லக்கூடியது. பகவானுடைய ஈஸ்வரஸ்ய நிஸ்வாசா, ஈஸ்வரஸ்ய நிஸ்வாசா வேதா. வேதம்ங்கிறது இறைவனுடைய சுவாச காற்று. அப்படிப்பட்டது அபௌருஷேயம். இதுக்கு அழிவில்லை. பகவானுக்கு எப்படி அழிவில்லையோ அது மாதிரி பகவான்கிட்ட வந்த வேதத்துக்கும் அழிவு இல்லை. இந்த வேதத்தை 2ஆக பிரிக்கும் பொழுது செகண்ட் ஹாஃப் ஞானகாண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, வேதாந்தம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. செகண்ட் ஹாஃபுக்கு வேதாந்தம்னு பேர். அந்த வேதாந்த அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பார்த்தோன்னா சமஸ்கிருதத்தில் நிறைய சமஸ்கிருத சொல்லலாம் பயன்படுத்துவேன். ஓகே. ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்குது. ஹிந்துயிசத்தில் ஒவ்வொரு சொல்லும் அர்த்தம் உள்ளதாக தான் இருக்குதே தவிர அர்த்தம் இல்லாமல் காமா சோமான்லாம் வார்த்தைகள் கிடையாது.
அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அதை எப்படி அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்கும் பொழுது அந்த மொழிக்கே பெயர் சம்ஸ்கிருதம். சம்யக் கிருதம் இதி சம்ஸ்கிருதம். சம்யக் செம்மையாக, கிருதம் செய்யப்பட்டது, செம்மையாக செய்யப்பட்டது தான் சமஸ்கிருதம். இன்றைக்கி மெட்ராஸ்லாம் செம்மடா இல்லை, செம்மையாக இருக்குல்ல. அப்போ செம்மைனா சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு, செம்மைன்னு. செம்மைன்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு. செம்மான், செம்மான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு சிவனுக்கு. செம்மையானவன், அதனால செம்மான். செம்மை, செம்மையாக இருக்குது. பாருங்களேன், நம்ம ஊரில் கேலிக்கு பேசினா கூட சமஸ்கிருதம் ப்ளஸ் பகவான். இங்கே செகண்ட் ஹாஃப் வேதாந்தம். வேதாந்தம்ங்கிற சொல்லுக்கு 2 விளக்கம் இருக்குது. வேதஸ்ய அந்தஹா வேதாந்தஹா. வேதஸ்ய அந்தஹா வேதாந்தஹா. வேதஸ்ய வேதத்தினுடைய, வேதஸ்ய அப்படின்னா வேதத்தினுடைய, அந்தம் அப்படின்னா முடிவு. ஆதி அந்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்தம்னா முடிவு. இப்போ வேதஸ்ய அந்தஹா வேதாந்தஹா, வேதத்தின் அந்தம் தான் வேதாந்தம். இது ஒரு மீனிங். செகண்ட் மீனிங் இருக்குது. வேதஸ்ய சாரஹா வேதாந்தஹா. வேதத்தின் சாரம் வேதாந்தம். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு இந்த சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வரப்போகிறது. வேதஸ்ய சாரஹா வேதாந்தஹா, வேதத்தின் சாரம் வேதாந்தம். வியாசர் இந்த ஒரு இடத்த எடுத்துன்னு தான் பிரம்மசூத்திரம் கிரியேட் பண்ண போகிறார். அதுக்கு பூர்வ பக்ஷி நிறையா அப்ஜெக்ஷன் சொல்லுவான். பூர்வ பக்ஷின்னு யாருன்னு கேட்டால், தப்பாக புரிஞ்சுட்டு கேள்வி கேட்குறவன் பேர் தான் பூர்வ பக்ஷி. பூர்வ பக்ஷின்னு யார்? கேள்வி கேட்குறவன் இல்லை. ஓகே, அது ரொம்ப முக்கியம். தப்பாக புரிஞ்சுட்டு கேள்வி கேட்குறவன் தான் பூர்வபக்ஷி. சரியாக புரிஞ்சுட்டு கேள்வி கேட்டால் அழகு. தப்பாக புரிஞ்சுட்டு கேள்வி கேட்குறவனுக்கு பூர்வபக்ஷின்னு பேர். அதுக்கு பதில் சொல்கிறவருக்கு பேர் உத்தரபக்ஷின்னு பேர். பூர்வபக்ஷி, உத்தரபக்ஷி. உத்தரபக்ஷி யாருன்னு கேட்டால் தப்பாலாம் பதில் சொல்கிறவர் இல்லை, சரியாக பதில் சொல்கிறவர் உத்தரபக்ஷி. கொஞ்சம் கிளாஸை சீரியஸாக கொண்டு போகாமல் கொஞ்சம் சிரிச்சுட்டே கொண்டு போகிறேன். அந்த விஷயம் அப்படிப்பட்டது. அதனால் மனசை லேசாக்கிட்டு கொண்டு போனால் ஈஸியாக உள்ளே போகும், என் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். கம் டு த பாயிண்ட். வேதாந்தம்ங்கிற சொல்லுக்கு 2 மீனிங் பார்த்தோமா. ஒன்று வேதஸ்ய அந்தஹா வேதாந்தஹா, இன்னொன்று வேதாந்தா. இப்போ வியாசர் இந்த வேதத்தின் சாரத்தை எடுத்தோன்னா பிரம்மசூத்திரம் பண்ண போகிறார். அதுக்கு பூர்வபக்ஷி, நீங்கள் பிரம்மசூத்திரம்லாம் எழுதக்கூடாது, எதுக்கு எழுத போகிறீங்க, தேவையில்லைன்னு கேள்வி கேட்குறான். ஓகே, நமக்கெல்லாம் தோணவே தோணாது. ஓகே, படித்தா தான் தெரிய போகுது. அதனால் பூர்வபக்ஷி கேள்வி கேட்பான். ஏன் கேள்வி கேட்குறான், அதுக்கு அவன் கொடுக்கக்கூடிய ரீசன்ஸு, அந்த ரீசன்ஸுக்கு இவர் கொடுக்குற, சங்கராச்சாரியர் கொடுக்குற ஆன்சர்ஸு ரொம்ப இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக்கு. நம்ம ஏசியாட் கேமு, ஒலிம்பிக் கேமில் எல்லாமே ஜிம்னாஸ்டிக் நடக்கும் பார்த்தீங்களா, கேம்ஸு, அதெல்லாம் ஃபிசிக்கல் ஜிம்னாஸ்டிக்கு. நம்ம ஆளுங்க இன்டலெக்சுவலாகவே ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. போய் பார்ப்போம், உள்ளே போய் பார்க்கும்போது தெரியும், ஓஹோ இப்படிலாம் கூடவா யோசிப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக். ஜிம்னாஸ்டிக் சரி, உடம்பை எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணுறது, மூளையை எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அடிமட்டம் வரைக்கும் போய் அலசி ஆராய்வோன்னு, அது பிரம்மசூத்திரம் தான். லீவ் இட். இங்கே வேதஸ்ய சாரஹா வேதாந்தஹா. இந்த வேதாந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜென்ரலாக வகுப்பெடுக்கும் பொழுது நாம் சொல்கிற விஷயம், உபனிஷத்துக்களை தான் வேதாந்தம் என்று சொல்கின்றோம். எஸ்,
உபனிஷத் வேதத்தின் கடைசியில் வர்றது இல்லை, நடுவுலையும் வர்றது. அதனால் வேதஸ்ய சாரகா வேதாந்தகான்னு பார்த்தோம். நடுவுலையும் உபனிஷத் வருது. அதனால் உபனிஷத்தை வேதாந்தம்னு சொல்லுவோம். வேதாந்தம்ங்கிற சொல்லுக்கு இன்னொரு மீனிங் ஆல் உபனிஷத்ஸ். உபனிஷத்துக்களை தான் வேதாந்தம்னு சொல்கிறது. பெருசாக வேதாந்தம் பேசின்னு இருக்காங்க விடு. அப்போ என்ன அர்த்தம்? ஒன்றும் புரியல. பிரம்மசூத்திரனாலும் ஒன்றும் புரியல, உபனிஷத்துனாலும் ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியாமையே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுறோம். அந்த உபனிஷத்துக்களை வேதத்தை தொகுத்தது யாரு? வியாசர். அப்போ வேதத்தை 4 பிரிச்சார் இல்லையா? அப்புறம் ரிக், யஜுர், சாம, அதர்வன. ஒவ்வொரு வேதத்துக்கும் மைய கருத்து, சாரம் வேற வேற. அப்படி அவர் பிரிக்கும் பொழுது அவருக்குள்ள ஏற்பட்ட சில சந்தேகங்கள் வரும் இல்லையா? இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி, இப்போ நீங்களே தனியாக ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புக்கு படிக்கும் பொழுது ஸ்ட்ரைக் ஆகும், ஓ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருந்தால் நல்லா இருக்குமே, இதை இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கு தோணும் பார்த்தீங்களா படிக்கும் பொழுது. அப்போ வியாசர் 4 வேதத்தையும் தொகுக்கும் பொழுது அவருக்குள்ளே ஏற்பட்ட அந்த விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா தனியாக எடுத்து கம்பைல் பண்ணது தான் பிரம்ம சூத்திரம். பிரம்ம சூத்திரம் அந்த பேர் கொடுத்தா கூட அந்த பேருக்கும் அர்த்தம் உண்டு. பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கிறார் பிரம்ம சூத்திரம்னு சொல்லிட்டு. இப்போ பிரம்மசூத்திரம்னு என்னன்னு கேட்டால் உபனிஷத்துக்களில் வரக்கூடிய மந்திரங்கள் எங்கெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குதோ அந்த காம்ப்ளிகேட்டட் மந்திரத்தை எடுத்து மக்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவான விளக்கம் கொடுக்கறது இந்த பிரம்மசூத்திரம். இப்போ பிரம்மசூத்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த உடனே அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதா சாஸ்திரயோனித்வாத் தத்து சமன்வயாத் ஏதோ புலம்புற மாதிரி இருக்குல்ல? ஓகே, இந்த சூத்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் சில விஷயங்கள் கிளியராக புரிஞ்சுண்டு உள்ளே போகிறது தான் அழகு. அதனால் இன்றைக்கெல்லாம் நம்ம பிரம்மசூத்திரத்துக்குள்ளே போகிறது இல்லை. பிரம்மசூத்திரம் போகிறதுக்கு முன்னாடி தர்ஷனம் அப்படிங்கிற சொல்லு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தர்ஷனம்னாக்கா கோவிலில் போய் வரிசை நின்று பகவானை தரிசிக்கிறது இல்லை. இது முழுக்க முழுக்க ஞான சம்பந்தப்பட்டது. அங்கே உருவ வழிபாடுக்கு இங்கே அவசியம் இல்லை, அதுவும் அப்பப்போ வரும். அப்போ தர்ஷனம், தர்ஷயத்தே மார்க்கம் இதி தர்ஷனம், தர்ஷனாத் இதி தர்ஷனம். ஒவ்வொரு சொல்லுக்கும் சமஸ்கிருதத்துடைய அழகு என்னன்னு கேட்டால் ஒரு சொல்லுக்கு 3 நாள் அர்த்தம் கொடுப்பாங்க. அதுதான் சமஸ்கிருதத்தின் அழகு. ஒரு சொல் பல பொருள். காலைல காசு கொடுத்தேனே என்ன பண்ணீங்க? தண்ணிக்கு செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஆத்துக்காரன் சொன்னார் வச்சுக்கோங்களேன். ஏன் சிரிக்கிறேன்? ஏதோ வம்பு விவகாரம் இருக்குல்ல, ஏன் தண்ணிக்கேன்னு கூட கொடுத்துருக்கலாம்ல. இப்போ தண்ணிக்கு செலவு பண்ணிட்டேன்னா எப்படி அந்த தண்ணிங்கிற ஒரு சொல்லு 2 அர்த்தம் கொடுக்குது. அது மாதிரி சமஸ்கிருதத்துலேயும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பல அர்த்தங்கள் உண்டு. ஆக தர்ஷனம் அப்படிங்கிற சொல்லுக்கு தர்ஷயத்தே மார்க்கம், தர்ஷயத்தே மார்க்கம் அர்த்தமாயிருந்தியா? மார்க்கம்னா பாதை, தர்ஷயத்தே பாதையை சுட்டி காட்டுவது தர்ஷனம். பாதையை சுட்டி காட்டுவது தர்ஷனம். பாண்டிச்சேரிக்கு போகிற பாதையா இல்லைனாக்கா டெல்லிக்கு போகிற பாதையெல்லாம் இல்லை. ஓகே, இங்கே எந்த பாதை நமக்கெல்லாம் தெரியும், அந்த அளவுக்குலாம் விளக்கமாக சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அப்போ தர்ஷயத்தே மார்க்கம் இதி தர்ஷனம். இன்னொன்று தர்ஷனாத் இதி தர்ஷனம், தர்ஷனாத் இதி தர்ஷனம். தரிசிக்கப்படுவதால் இது தர்ஷனம். அதாவது இதுக்கு சிம்பிளாக நம்ம
லோக்கல் லாங்குவேஜில் புரிஞ்சிக்கிறதுனா அப்பப்போ லோக்கல் லாங்குவேஜ் வரும். ஓகே, நான் பாட்டுக்கு சமஸ்கிருதத்துலேயும் மேலோட்டமாக பேசிட்டே இருந்தா தரையும் கொஞ்சம் தொடணும் இல்லை. போகிற பாதையும் சேர்ற இடமும், போகிற பாதையும் அதுக்கு பேரும் தர்சனம்தான், சேர்ற இடத்துக்கு பேரும் தர்சனம்தான். அப்போ தர்ஷயத்தே மார்க்கம் இதி தர்சனம், போகிற பாதை, தர்ஷனாத் இதி தர்சனம், சேர வேண்டிய இடம். அப்போ தர்ஷனம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், போகிற பாதையையும் சுட்டி காட்டும், அடைய வேண்டிய இலக்குக்கும் கொண்டு போய் சேர்க்கும். நாம் என்ன பண்ணுறோம்? ஆன்மீக சாதனைகள்லாம் பண்ணுறோமா? ஏதோ பண்ணுறோம்ல. காலங்காத்தில் எழுந்து கொஞ்சம் தசு புசுன்னு மூச்சை விட்டுட்டு ஏதோ அப்பப்போ 2 சாண்டிங் பண்ணிவிட்டு கையை காலை மேலே தூக்கி ஆசனாங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம்ல. இங்கே ப்ராப்பர் பாத், சரியான பாதையை இந்த தரிசனம் நமக்கு சுட்டி காட்டுது. நான் சரியான பாதையில் போனால் தானே சரியான இடத்தையும் போய் சேர முடியும். பாதை மாறி போகும் போது ஊரும் வந்தே சேராது, தாளம் மாறி போடும் போது ராகம் தோன்றாது. அது மாதிரி நாம் போகிற பாதை சரியாக இருந்தால் தான் அடைய வேண்டிய இலக்கும் சரியாக இருக்கும். இந்த தர்சனம்ங்கிற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறாங்க. தர்சனம் அதில் 4 பாயிண்ட் இருக்கிறது. சத்தா விசாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட். சத்து இருக்குல்ல, சத்தா விசாரம், அதான் ஆண்டாலஜி. தமிழில் சொல்கிறதுனா பொருளின் உண்மைத்தன்மையை ஆராய்தல். பொருளின் உண்மைத்தன்மையை ஆராய்தல், சத்தா விசாரம். சத்து அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல், விசாரம்ங்கிறதும் சமஸ்கிருத சொல். சத்தா விசாரம்னாக்கா ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை ஆராய்தல், ஆண்டாலஜி. இதை பொறுத்தளவில் நம்ம சாஸ்திரம் பாரமார்த்திக சத்து, இந்த ஆண்டாலஜி சத்தா விசாரத்தில் நம்ம சாஸ்திரம் எதெல்லாம் விசாரம் பண்ணுது பாருங்களேன். ஒன்று பாரமார்த்திக சத்தியம். இந்த வார்த்தையில் நிறைய படிச்சிருப்பீங்க. சித்பவானந்தர் புக்கில் இதெல்லாம் வராத இடமே இருக்காது. சித்பவானந்தர் பாரமார்த்திக சத்தியம். ரெண்டாவது வியவஹாரிக சத்தியம். விவகாரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விவகாரிக்க சத்தியம். தமிழில் விவகாரம்னு சொல்கிறோம், அதை சமஸ்கிருதத்தில் வியவஹாரிக்கம்னு சொல்லுவோம். விவகாரம், வியவஹாரிக்கம். அப்போ பாரமார்த்திக சத்தியம், வியவஹாரிக்க சத்தியம். மூணாவது பிரதிபாதிக்க சத்தியம். இப்போ பாரமார்த்திக சத்தியம் எதுன்னு கேட்டால் த அல்டிமேட் ட்ரூத். அல்டிமேட் ட்ரூத், பரமாத்மா பற்றிய உண்மை. இன்னும் சத்தா விசாரம்னா பொருளின் உண்மைத்தன்மையை விசாரம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்போது இறைவன் இருக்கார் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பரமாத்மாவின் தன்மை என்ன, அது ஒரு விசாரம். ஓகே, சத்தா விசாரம் ஆண்டாலஜி. அந்த சத்து 3 விதம்: பாரமார்த்திக, வியவஹாரிக்க, பிரதிபாதிக்க. இப்போ பாரமார்த்திகம் என்னன்னு கேட்டால் இறைவனை பற்றிய ஆராய்ச்சி. ரெண்டாவது வியவஹாரிக சத்தியம்னாக்கா உலகியல் நடைமுறை சத்தியம். உலகியல் நடைமுறை சத்தியம். நடைமுறை சத்தியமில் நம்ம பண்ணுற தப்பையும் சுட்டி காட்டுறேன். ஓகே, அந்த தப்பை நம்ம பண்ணாமல் இருக்கலாம். கோவிலுக்கு போகிறோம், சாமியை தரிசிக்க முடியல, ஐயோ சாமியை தரிசிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டு வரும் பொழுது உடனே ஒருத்தர் சொல்கிறார்,
கடவுள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார்ல, என்ன இப்போ போய் தரிசிக்கல என்ன இப்போ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பதில் சரியா? நாம் எங்கெல்லாம் நடைமுறை சத்தியத்தை பேசுகிறோமோ அப்போல்லாம் தேவையில்லாத ஒரு பாரமார்த்திக சத்தியத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல வாய் அடைக்க வைக்கிறாங்க. அது சரி இல்லை. நம்ம அன்றாட லைஃப்பில் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா விவகாரமாக பேசிகிட்டு இருப்போம். உடனே பெருசாக படித்த ஒரு மாதிரி ஞானத்தை கொண்டு உள்ளே புகுத்துவார் தப்பிக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஓகே, விவகாரமாக பேசுகிறாங்கன்னா விவகாரமாக மட்டும்தான் பேசணும். பாரமார்த்திகத்தை பற்றி பேசுகிறோமா, பாரமார்த்திகத்தை பற்றி மட்டும்தான் பேசணும். அங்கே கொண்டு இதை போட்டு அதை கொண்டு இங்கே போட்டு கேரளா அவியல் மாதிரிலாம் பண்ணி வைக்கக்கூடாது. ஓகே, வாயில் வச்சுலாம் சாப்பிட முடியாது. முருங்கைக்காய் போய் கம்மில் குத்த ஆரம்பிக்கும். விவகாரம்னா விவகாரமாக தான் பேசணும். சாமிஜியாக இருந்துட்டு விவகாரமாக பேசுகிறாருனாக்கா விவகாரத்தில் விவகாரம் தான் பேச முடியும். அங்கே கொண்டு வந்து சரியில்லை. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது பிரதிபாதிக்க சத்தியம். இந்த ரெண்டு புரிஞ்சது இல்லையா? விவகாரிக சத்தியம், மூணாவது பிரதிபாதிக்க சத்தியம். என்னன்னு கேட்டால், உனக்கு எது சத்தியமோ அது உனக்கு மட்டும்தான் சத்தியம், எனக்கு அது சத்தியம் இல்லை. இதுக்கு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், தெளிவாக புரிஞ்சுட்டு மேற்கொண்டு போகலாம். இப்போ இந்த ஹாலில் எது ரைட் சைடு? ரைட். பிரதிபாதிக்க சத்தியம். எனக்கு இது ரைட்டு, உங்களுக்கு இதே தான். இங்கிட்ட இருந்து பார்த்தா 6, அங்கிட்ட இருந்து பார்த்தா 9. 6ஆ 9ஆ? எனக்கு 6, உனக்கு பிரதிபாதிக்க சத்தியம். வீட்டில் நிறைய பிரச்சனை வருதா? எங்கே வருதுனாக்கா பிரதிபாதிக்க சத்தியத்தில் தான். HNWக்குள்ளே வரக்கூடிய பெரும்பாலான சண்டைக்கு காரணம் இந்த பிரதிபாதிக்க சத்தியம் தான். உடனே சொல்லுவோம், நீங்கள் என் இடத்துல நின்று யோசிக்கணும். ஓகே, நீங்கள் என் இடத்துல நின்று யோசிச்சா என் வலி என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் அந்த வலி விவகாரத்துக்கெல்லாம் வரல. பிரதிபாதிக்க சத்தியம்னா என்னங்கிறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்கிறேன். ஓகே, 6ஆ 9ஆ? எனக்கு 6, உனக்கு 9. எது கரெக்டு கேள்வி கிடையாது. ஓகே, எனக்கு இது சத்தியம். எது ரைட் சைடு? எனக்கு இது ரைட்டு, அது உங்களுக்கு ரைட்டு. பிரதிபாதிக்க சத்தியம்னா இதுதான் பிரதிபாதிக்க சத்தியம். இப்போ நம்ம சத்தியம்னு பார்க்கும் பொழுது தர்மம், வருண ஆசிரம தர்மம் வருதா? பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர, ஒவ்வொருத்தருடைய தர்மமும் வெவ்வேறானது. இப்போ பிராமணன் சூத்திர தர்மத்தை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக தான் இருக்கும். பிரதிபாதிக்க சத்தியம். பிராமணன் பிராமணன் தான். அதே மாதிரி பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச வேற வேற தான். எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க முடியாது. அப்போ யார் எங்கே நின்று பேசுகிறாங்களோ அங்கே நின்று பார்த்தா மட்டும்தான் அவனுடைய உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆக தர்ஷனம் அப்படிங்கிற தலைப்பில் ஃபஸ்ட்டு டாபிக் ஆண்டாலஜின்னு சொல்லக்கூடிய சத்தா விசாரம். அதில் தான் இந்த 3 தலைப்பு. என்னென்ன தலைப்பு? கிளியர்? அடுத்ததுக்கு போகலாமா? எஸ்டிமாலஜி செகண்ட். ஆங்கிலத்தில் சொல்கிறதுனாக்கா ஸ்டடி ஆஃப் நாலேஜ். சமஸ்கிருதத்தில் சொல்கிறதுனாக்கா ஞான விசாரம். எஸ்டிமாலஜி ஆங்கிலத்தில், லோக்கல் இங்கிலீஷில் ஸ்டடி ஆஃப் நாலேஜ், தமிழில் ஞான விசாரம், சமஸ்கிருதத்தில் ஞான விசாரம்னு போட்டுக்கோங்க. இந்த ஞான விசாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பாரமார்த்திக சத்துன்னு பார்த்தோம், விவகாரிக சத்துன்னு பார்த்தோம், பிரதிபாதிக்க சத்தியம்னு பார்த்தோம். அந்த சத்தியம் எது, அசத்தியம் எது? சத்தியா, சத்தியம், அசத்தியம். அப்போ சத்தா சத்து விசாரம் தான் ஞான விசாரம். எது சத்து, எது அசத்து அப்படின்னு விசாரம் பண்ணக்கூடியது. நியாய
வைசேஷிக. 6 ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி. 6 தர்ஷனில் வரக்கூடியது நியாய, வைசேஷிக, சாங்கிய, யோக, பூர்வ மீமாம்ச, உத்தர மீமாம்ச. இந்த 6மே தர்ஷனங்கள்னு பேர். அப்போ தர்ஷனத்தில் ஒன்று எஸ்டிமாலஜி, ஞான விசாரம். ஞான விசாரம்னா எது சத்து எது அசத்து, சத்தா சத் விசாரம் தான் எஸ்டிமாலஜி. இந்த அளவுக்கு போதும். ஓகே, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை குழப்ப விரும்பலை. அப்போ தர்ஷனங்கிற தலைப்பில் 2 பார்த்துருக்குறோமா? ஒன்று ஆண்டாலஜி, இன்னொன்று எஸ்டிமாலஜி. இந்த ஞான விசாரம் தான் நம்ம பின்னாடி சூத்திரத்தில் விசாரமாக விசாலமாக விசாரம் பண்ண போகிறோம். ஓகே, 3வது எத்திக்ஸ், ஒழுக்கவியல். தமிழில் சொன்னால் ஒழுக்கவியல், ஆங்கிலத்தில் டிசிப்ளின்டு லைஃப், எத்திக்ஸ். எத்திக்ஸுக்கு விளக்கம் வேணுமா என்ன? அவங்கவுங்க நிலையில் வர்ண ஆசிரம தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி எத்திக்ஸ் ஃபாலோ கடைப்பிடித்தல், ஒழுக்கவியல். வள்ளுவன் கூட ஒழுக்கம் விழுப்பம் தரலான், அதே தான். ஒழுக்கம் பற்றி ஒரு அத்தியாயமே போட்டிருக்கிறார் வள்ளுவர். அப்போ அந்த ஒழுக்கவியல், டிசிப்ளின் மஸ்ட் மஸ்ட் மஸ்ட். இதனுடைய பிரயோஜனம் என்ன? ஏற்கனவே ஆண்டாலஜி விசாரம் பண்ண சொன்னீங்க, கரெக்டு. அடுத்து ஞான விசாரம் பண்ண சொன்னீங்க. எத்திக்ஸ் எதுக்கு தேவை? எத்திக்ஸ் ஏன் வேணும்னு கேட்டால், நாம் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது என்னாகும்னு கேட்டால், சித்த சுத்தின்னு சொல்லக்கூடிய, மன தூய்மைன்னு சொல்லக்கூடிய இன்னர் பீஸ், மன அமைதி நமக்கு கிடைக்கும். நான் சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க தெரியுமா? சான்ஸே இல்லை. அப்போ நீங்கள் பாரமார்த்திக சத்தியத்தை ரீச் பண்ணணுன்னாக்கா விவகாரிக சத்தியத்தை அனலைஸ் பண்ணி ஆகணும். அப்போ பிரதிபாதிக்க சத்தியம், தனிப்பட்ட மனிதனின் சத்தியத்தை அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நீ எது சத்தியம் எது அசத்தியம்னு நீ புரிஞ்சிக்கணும். அப்போ அதை புரிஞ்சிக்கணும், ஆராய்ச்சி பண்ணாக்கா உனக்கு புத்திசாலித்தனம் வேணும். எப்போ புத்திசாலித்தனம் வரும்னு கேட்டால், மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை ஏற்படும். வாவ். அப்போ உனக்கு இன்டலெக்சுவல் ஷார்ப்பாக இருக்கணும்னாக்கா டிசிப்ளின்ட் லைஃப் தேவை. ஏன் வீட்டில் டிசிப்ளினாக இருக்க சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்கன்னா, அமைதியாக இருக்கணும், மனசு அமைதி வேணும். அப்போ தான் புத்திசாலித்தனம் வரும். புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீ விவகாரத்தில் கூட பெர்ஃபெக்டாக உன்னுடைய டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கிரிக்கெட்டில் பாருங்கள், ஐபிஎல்லில் இந்த லாஸ்ட் ஓவரில் பாருங்கள், அவன் தப்பு பண்ணுறானா? பவுலர் தப்பு பண்ணுவான். பவுலர் டென்ஷனில் ஒய்டில் போடுவான். கேட்ச் பிடிக்கிறவன் அந்த டென்ஷனில் கேட்சை மிஸ் பண்ணுவான். ஏன்? மனசு அமைதியாக இல்லை, டென்ஷன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நாம் கூட அப்பப்போ டிசிப்ளினாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்குறோம், யாரோ அது பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உளருவோமா மாட்டோமா? முன்னுக்கு பின் உளருவோம், செய்யக்கூடாத இடத்துல செய்ய வேர்த்து ஒழுகும், தொண்டைக்குழி மேலே ஏறி இறங்கும். இதெல்லாம் அடையாளங்கள். ஓகே, அப்போது இதுவே டிசிப்ளினாக இருந்தாக்கா நீங்கள் பாருங்கள், நீ தானே பண்ண, நீ பார்த்தியா, ஏன் என் மேலே அனாவசியமாக பொய் சொல்கிற, பழி போடுற, அந்த ஆன்சரே வித்தியாசமாக இருக்கும். ரைட்? அப்போ டிசிப்ளின் ஏன் தேவை? எத்திக்ஸ் எதுக்கு வாழ்க்கையில் வேணும்னு கேட்டால், மன அமைதிக்காக வேணும். மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் ப்ராப்ளம் வந்ததுன்னா அனலைஸ் பண்ண தோணும். அனலைஸ் பண்ணால் தான் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். தீர்வு கண்டுபிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். எத்திக்ஸ். வாவ், கிரேட். 4th அஸ்தட்டிக்ஸ். அஸ்தட்டிக்ஸ், ஆண்டாலஜி, எஸ்டிமாலஜி, எத்திக்ஸ், அஸ்தட்டிக்ஸ். அஸ்தட்டிக்ஸ்னு என்ன? கலை ஞானம். ஓகே, கலை. கலை ஞானம். கலையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஆயக்கலைகள் 64. இந்த கலையில் தான், அஸ்தட்டிக்ஸில் தான் புருஷார்த்தம் 4. யாராவது சொல்ல முடியுமா?
அங்கே தோக்கணுன்னே மீதி அப்படியே தர்ம அர்த்த காம மோக்ஷம். இது ஒரு கலை. தார்மீக வாழ்க்கை வாழ்கிறதே ஒரு கலை. ஞானி வாழ்க்கையை ஒரு கலையாக்கி கொள்கின்றான். அஞ்ஞானி வாழ்க்கையை கவலையாக்கி கொள்கின்றான். கோட்சாமா, ஞானி வாழ்க்கையை கலையாக்கி கொள்கின்றான், அஞ்ஞானி வாழ்க்கையை கவலையாக்கி கொள்கின்றான். இந்து கலாச்சாரம். ஓகே, இந்து கவலையாச்சாரம் இல்லை, இந்து கலாச்சாரம். கலை ப்ளஸ் ஆச்சாரம் கலாச்சாரம். வாரேவா, ஒவ்வொரு சொல்லை எடுத்து அனலைஸ் பண்ணாலே அவருடைய அர்த்தம் அதுலேயே புதஞ்சிருக்கிறது. பின்னாடி சொல்ல போகிறார் சங்கராச்சாரியார், நீ ஒரு பேச்சாளன் வாக்கிய விவரணம் பண்ணும் பொழுது நீ பேசுகிற அப்படின்னாக்கா அந்த பேச்சு எப்படி இருக்கணும் 5 தலைப்பில் சொல்கிறார். நாம் பேசுகிற பேச்சு இந்த 5 தலைப்பில் தான் இருக்கணுமா. அது என்ன தலைப்புன்னு பேச்சு வரும்பொழுது பார்க்கலாம். அதில் ஒன்று பதார்த்தம், பதச்சேதம். பதச்சேதம்னா பதத்தை பிரித்து சொல்கிறது, பதச்சேதம். கலாச்சாரம், கலை ப்ளஸ் ஆச்சாரம் கலாச்சாரம். இங்கே ஆஸ்தட்டிக், கொஞ்சமாவது ஆஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கா பாரு. போகும்பொழுது பூவை பறித்து அப்படியே கசக்கி போடுறது எப்படி இருக்கும். பூவை பக்கத்தில் போய் நின்று பூவை பார்த்து ரசித்து அது கூட பேசி ஒரு பாட்டு பாடி தொட்டு தடவி கொடுத்தா அது ஒரு ஆஸ்தட்டிக் சென்ஸ் உண்டு. செல்ஃபி, பூ பக்கத்தில் மூஞ்சியை வச்சுட்டு அது பூவு, இது பூவையர். ஓகே, பூ வையர் செடியில் இருக்க விடுறதில்ல. ஆஸ்தட்டிக், ரசிக்கணும். பதச்சேதம், சேதம்னா பிரிக்கிறது, பதச்சேதம். இங்கே ஆஸ்தட்டிக் சென்ஸில் வந்து ரசிக்கிறது, இயற்கை ரசிக்கிறது. ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டு எடுத்து கையை தட்டுறத கூட ரசிக்கலாம். சுச்சு போய் கக்கா போய் சப்பு சிப்புன்னு அடிக்கிறத கூட ரசிக்கலாம். ஓகே, ஆஸ்தட்டிக் சென்ஸ் இருந்தால் நமக்கு வேன் இருக்கும், அது கூட அழகு தான். அந்த ரசிப்பு தன்மை ஆஸ்தட்டிக் சென்ஸ். ஆஸ்தட்டிக்கில் வரக்கூடியதான் தர்ம அர்த்த காம மோட்சம். தார்மீகமான வாழ்க்கையே ஒரு அழகு தான். தார்மீகமாக வாழ்ந்து பாருங்களேன், நம்ம மனசும் சுபாவமும் அப்படியே ஸ்மூத்தாக போகும். எஸ், வாழ்ந்து பாருங்களேன், டிசிப்ளின் லைஃப் வாழ்ந்து பாருங்கள், சான்ஸே இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கே சொல்லக்கூட வேணாம், அவன் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பான். இப்போ வாழ்க்கை சாவதற்கேங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் முட்டிக்கிறோம், மோதிக்கிறோம். ஏன்னா தெர் இஸ் நோ டிசிப்ளின் லைஃப். எத்திக்ஸு ஆஸ்தட்டிக் சென்ஸை நமக்கு கொடுக்குது. தார்மீக வாழ்க்கை, தர்மம் ஒரு கலை. அடுத்தது தர்ம அர்த்த பொருளாதாரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் எத்தனை படிப்பு இல்லை. பணத்தை கொட்டி பணத்தை சம்பாதியம் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குறாங்க. கலை, பொருள் சேர்க்கிற கலை. சரி, அடுத்து மோக்ஷம், வீடு, த அல்டிமேட். ஐயோ, அதில் இருக்கிறதே ஆனந்தம்தான். மோக்ஷம், வீடு பேரு என்லைட்டன்மெண்ட், சச்சித் ஆனந்தம். இங்கே ஒன்ஸ் அகெயின் தர்ஷனம்ங்கிற தலைப்பில் 4 பிரிவுகள், 4 டிவிஷன்ஸ். ஒன்று ஆண்டாலஜி, எஸ்டிமாலஜி, எத்திக்ஸ், ஆஸ்தட்டிக். ஓகே, தர்ஷன் ஃபிலாசபி. ஃபிலாசபினா அறிவு ஆர்வம்னு பேர், அறிவார்வம். ஃபஸ்ட்டு ஆண்டாலஜி சத்தா விசாரமில் 3 பார்த்தோம். அடுத்து செகண்ட் எஸ்டிமாலஜியில் ஞான விசாரம்னு பார்த்தோம். எத்திக்ஸ் ஒழுக்கவியல் எதுக்குன்னு பார்த்தோம். அடுத்து ஆஸ்தட்டிக், கலை. வாழ்க்கை ஒரு கலை. ஆர்ட் ஆஃப் லிவிங்னு ஒரு வார்த்தை போடுறாங்க இல்லையா, வாழ்க்கை ஒரு கலை.
நான் கிரேட் பாருங்களேன், என்ன அழகாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள். வாழ்க்கை ஒரு கலை, ஆர்ட் ஆஃப் லிவிங். சரி, இது ஒரு பக்கம் தர்ஷன் ஆயிடுச்சு, ஃபிலாசபின்னு பார்த்தோம். இப்போ ஹிந்து மதத்தில் இந்த தர்ஷன்கிறது இப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எங்கே தெரிஞ்சுக்கிறது? பாரமார்த்திக சத்தியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, விவகாரிக சத்தியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எங்கே தெரிஞ்சிக்க முடியும்னா அதுக்கு தான் ஹிந்து மதத்தில் பிரஸ்தானத்ரயம்னு ஒன்று உண்டு. நம்ம அங்கே ஒன்று இங்கே ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அதையெல்லாம் நம்ம ஒரு கோர்வையாக கோர்த்து பார்க்க போகிறோம். சூத்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் கயிறுன்னு பேர். சூத்திரங்கிறதுக்கு 5 பொருள் இருக்குது. ஓகே, அது 5 பொருள் என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் ஒரு பொருள் கயிறு. பேசுகிறது புரியுதா? வேகமாக போகிறேனா? இல்லை. அப்போ அந்த கயிற்றுல பூ மாலை கட்டி அழகாக ஒரு அந்த கயிறு என்ன பண்ணுதுன்னா பூவையெல்லாம் கோர்த்து ஒரு மாலையாக காட்டுற மாதிரி இங்கே கயிறுங்கிறது தர்ஷனில் வரக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்க்கும் பொழுது பிரஸ்தானத்ரயம். பிரஸ்தானத்ரயம் இந்த சொல்லில் 3 சொற்கள் இருக்கிறது. த்ரயம்னாக்க 3, ஸ்தானம்னா இடம், அப்படின்னாக்க முக்கிய, பிரதம மந்திரி. அப்போ முதன்மையான ஸ்தானம் வகிக்கக்கூடிய 3 விஷயங்கள் பிரஸ்தான த்ரயம். 1 யார் சொல்ல முடியும்? ஓகே, இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்க்கலாமா? பிரம்மசூத்திரம் நியாய பிரஸ்தானம். நியாயாலயான்னு ஒன்று உண்டே. நியாயாலயான்னு என்ன அர்த்தம்? வழக்காடு மன்றம், கோர்ட். நியாய பிரஸ்தானம் தான் பிரம்மசூத்திரம். உபனிஷத் ஸ்ருதி பிரஸ்தானம் உபனிஷத். சாமி, எனக்கு உபனிஷத்துனாலே என்னன்னு தெரியாது, பகவத்கீதைன்னு என்னன்னு தெரியாது, அதனால தான் முதலே சொல்லிட்டேன். இதெல்லாமே கொஞ்சமாவது அங்கங்கே கேட்டிருந்தா மட்டும்தான் புரியும். அடுத்து பகவத்கீதை ஸ்மிருதி பிரஸ்தானம். ஸ்ருதி உபனிஷத், பகவத்கீதை ஸ்மிருதி. அப்போ ஹிந்து மதத்துக்கு 3 நூல்கள் முக்கியமானது பிரஸ்தானத்ரயம். சித்பவானந்தர் புக்கில் எல்லாமே இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் சித்பவானந்தர். அப்போது நியாய பிரஸ்தானம் பிரம்மசூத்திரம், ஸ்ருதி பிரஸ்தானம் உபனிஷத், ஸ்மிருதி பிரஸ்தானம் பகவத்கீதை. ஏன் இந்த பேர் வச்சாங்க? உல்டாவா புல்டாவா மாற்றி வைக்கலாம்ல. ஏன் வச்சாங்கன்னா, எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ண நம்ம முன்னோர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணாமே வச்சுட்டு போயிருப்பாங்க. பார்க்கலாம். நியாய பிரஸ்தானம், நியாயம்னாக்கா கேள்வி கேட்டு பதில் சொல்லி இதுதான் சத்தியம், இதுதான் உண்மைன்னு நியாயத்தை நிலநாட்டுறது இந்த பிரம்மசூத்திரம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வ பக்ஷி கேள்வி கேட்க போகிறான், உத்தர பக்ஷி பதில் சொல்ல போகிறார். சங்கராச்சாரியாரே பூர்வ பக்ஷியாகவும் இருப்பார், அவரே தான் உத்தர பக்ஷியாகவும் மாறுவார். தனியாக எங்கிருந்தெல்லாம் வரல. அப்போ ஏடாகுடம் பிடிச்சவன் எப்படிலாம் கேள்வி கேட்பான்னு யோசித்து அவரே கேள்வி கேட்டுக்கிறார். ஐயோ, நமக்கெல்லாம் அந்த குதிரைக்கு கட்டின மாதிரி ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். கொஞ்சம் இடம் நின்று யோசிக்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. சங்கராச்சாரியர் யோசிச்சிருக்கிறார். அந்த கேள்வி பதில் வரும் பாருங்க, அங்கே பார்க்கலாம். நியாய பிரஸ்தானம் பிரம்மசூத்திரம் முழுக்க நியாயத்தை நிலநாட்டுறது தான். நியாயம்னா என்ன நியாயம் சாமிஜி அப்படின்னு கேட்கும் பொழுது
பாரமார்த்திக சத்தியம்னு பார்த்தோம் இல்லையா ஆண்டாலஜியில் ஃபஸ்ட்டு. அப்போ உபனிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் எங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அதெல்லாம் எடுத்து வச்சு தான் பிரம்மசூத்திரம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். அப்போ பிரம்மசூத்திரத்தில் எங்கெல்லாம் டவுட்டு வருதோ சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கொடுத்து இதுதான் உண்மைன்னு ஸ்தாபிதம் பண்ணுறார் வியாசர். நியாய பிரஸ்தானம், கேள்வி கேட்டு பதில் சொல்லி நியாயத்தை நிலைநாட்டுறார். கோர்ட்டில் கூட வாதி பிரதிவாதின்னு 2 பேர் இருப்பாங்கல்ல. நியாய பிரஸ்தானம். அடுத்தது உபனிஷத்து ஸ்ருதி பிரஸ்தானம். ஏன் சொன்னாங்கன்னா ரிஷிமார்கள் ஆழ்ந்த சமாதியில் இருக்கும் பொழுது அவங்க மந்திர திரஷ்டா. மந்திர திரஷ்டானா திரஷ்டானா பார்த்தல் அர்த்தம். இங்கே அவங்க கேட்டாங்க. அப்போ மந்திர ஸ்ரோத்தான் தானே வரணும். ஏன் மந்திர திரஷ்டான்னு வச்சாங்க? கேட்டாக்க என்ன அர்த்தம்? ஸ்ரோத்தா தானே வரணும். அப்போ மந்திர ஸ்ரோத்தான்னு வர்றதை விட மந்திர திரஷ்டான்னு ஏன் வச்சாங்க? கேட்டாங்க தானே, ஒலி வடிவமாக தானே வந்துச்சு. இப்போ சவுண்டை கேட்க தானே முடியும், பார்க்க முடியாதுல்ல. அப்புறம் ஏன் மந்திர திரஷ்டான்னு பேர் வச்சாங்க? சரி, சிம்பிள். காலைல யாரெல்லாம் சுடுதண்ணி குளிச்சிங்க? சுடுதண்ணி தொட்டு பார்த்தீங்களா இல்லையா? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? தொட்டு பார்த்தீங்க. ஓகே, பிரம்மசூத்திரம் கேட்டுப்பார், அப்பதான் புரியும். பிரம்மசூத்திரத்தை காலைல ஸ்வீட் கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். சாப்பிட்டு அப்ப கேட்டுப்பாரு, தொட்டுப்பாரு, சாப்பிட்டுப்பாரு. அப்புறம் சிந்தால் சோப்பு எப்படி வருது? மோந்துப்பாரு. கிச்சன் என்னமோ சாம்பார் வைக்கிறாங்க, இங்க மோந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு சென்ஸுக்கும் பின்னாடியும் பார் பார் பார். அந்த பாருங்கிற சொல்லுக்கு உணர்தல் அப்படின்னு அர்த்தம். வெறும் பார்க்கறது மட்டும் இல்லை, வெறுமனை தொடர்றது மட்டும் இல்லை, வெறுமனை கேட்கறது மட்டும் இல்லை, உணர்தல். ஆக மந்திர திரஷ்டா கேட்டு உணர்ந்திருக்கிறாங்க. அதனால்தான் ஓம் சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா. உங்களை நான் கேட்குறேன், ஒரு இடத்துக்கு போயிட்டு அனுபவிச்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை யாரோ ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க, எப்படி இருக்கும்? அந்த அனுபவித்து பார்த்ததை அப்படியே அந்த வார்த்தைக்கு சக்தி இருக்கும். ஓகே, எங்கேயோ யாரோ சொல்லிட்டாங்க, சொன்னதை வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ உசுரோட்டம் இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ இந்த மந்திரங்களுக்கு இவ்வளோ உயிரோட்டம் இருக்குன்னாக்கா அந்த ரிஷிகள் உணர்ந்திருக்கிறாங்க. அந்த உணர்வு பூர்வமாக பேசும் பொழுது அந்த சொற்களுக்கு சக்தி வருது. விவேகானந்தர் புக் இன்னைக்கு படித்தாலும் ஏறிட்டு வருதே, இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? பாரதியார் கவிதைகள் படித்தா வருதே உள்ளுக்குள்ள. நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. அதுக்கு ஒருத்தர் வித்தியாசமான பதில் சொன்னார். நல்லதொரு வீணைனாக்கா நாம் நினைக்கிறோம் இந்த உடம்பை தான் வீணைன்னு சொல்லியிருக்கிறாருன்ட்டு. அவர் சொல்கிறார், முதுகுத்தண்டுக்கு ஒரு பேர் வீணா எலும்பு, வீணா எலும்புன்னு சொல்லுவாங்களாம் முதுகுத்தண்டுக்கு, கிராமத்து பக்கத்துல எல்லாம். அப்போ முதுகுத்தண்டுக்கு வீணைன்னு பேர். நல்லதோர் வீணை செய்தேன். எஸ் எஸ், ததீச்சி முனிவர் கூட தன்னுடைய விழா எலும்பு எடுத்து கொடுத்தார். ஓகே, முதுகுத்தண்டுக்கு வீணான்னு பேரு. பாரதியார் பாடுறார், நல்லதொரு வீணை செய்தேன். ஐயோ, நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. என்ன அறிவு, சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். ஐயோயோ, என்ன சொற்கள் பாருங்களேன்.
சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ, இந்த நானிலம் நலம் பெற புருகிவையோ. இப்போ இந்த சொற்களுக்கு சக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? 100 வருஷம் ஆச்சு, நான் இன்னைக்கு அந்த பாட்டு பாடினா வருதே. அப்போ அந்த சொல்லெல்லாம் உணர்ந்து பாடினா மட்டும்தானே வர முடியும், உணர்லக்க வர முடியாதே. இப்போ உணர்ந்து பார்த்துருக்கிறார் மனுஷன். அப்போ மந்திர திரஷ்டா, ஸ்ருதி கேட்டார்கள். ஆகினால் உபனிஷத் ஸ்ருதி பிரஸ்தானம். ஸ்ருதி பிரஸ்தானத்துக்கு பாரதியார் வரைக்கும் போயிட்டோம். ஓகே, என்ன பண்ணுறது, தேவையாக இருக்குது நமக்கு. 3வது பகவத்கீதை ஸ்மிருதி பிரஸ்தானம். கீதையில் பகவான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உபனிஷத்தில் இருக்கக்கூடியது தான். அதனால்தான் சர்வோபனிஷத்தோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். பகவான் கிருஷ்ணனே கீதையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெரியவங்க சொன்னாங்க, சான்றோர்கள் சொன்னாங்க, ரிஷிபிஹி முகுர் முகுஹு அப்படின்னு ரிஷிகள் சொன்னாங்கன்னு கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா, ஏற்கனவே கிருஷ்ணர் ஏதோ ஒரு குரு கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வந்தார். அவர் பேர் என்ன? குட். சாந்திப்பனி குரு கிட்ட போய் படிச்சுட்டு வந்தது வச்சுண்டு அவர் அர்ஜுனுக்கு சொன்னார். ஆக எந்த ஒரு விஷயம் கேட்டு ஞாபகத்தில் வைத்து கொண்டு சொல்லப்பட்டதோ அதுக்கு பேர் ஸ்மிருதி. ஆக பிரஸ்தானத்ரயம் பிரம்மசூத்திரம் என்ன பிரஸ்தானம்? நியாய பிரஸ்தானம். உபனிஷத் பகவத்கீதை. ஓகே, இன்னைக்கு நாம் பார்த்தது 2 விஷயம்தான். ஒன்று தர்ஷனம்ங்கிற சொல்லுக்கு மீனிங் பார்த்துருக்குறோம், 4 டிவிஷன்ஸ், அது என்ன, அது ஏன் சொல்லப்பட்டது பார்த்துருக்குறோம். 2வது பிரஸ்தானத்ரயம்னா என்ன, ஒவ்வொன்றும் என்ன பிரஸ்தானம்ங்கிறத பார்த்துருக்குறோம். 2 விஷயந்தான் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு. இதை நீங்கள் கீழே டேக்கோ மெசேஜ் மாதிரி இந்த கிளாஸில் 2 பாயிண்ட் அதோடைய விஸ்தாரம் தான் இதுக்கு மேலே பேசப்பட்டது. ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஹரி ஓம்.